ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்னெறி கதைகள்ல இன்னைக்கு ஒரு கதையை நாம பார்க்கலாம். ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல ஒரு குருவி கூடு கட்டி இருந்தது. அந்த குருவி அங்கே இங்கே பறந்து விளையாடிட்டு இருக்கும் எப்பவுமே. அந்த மரத்துக்கு கீழே ஒரு நாய் இருந்தது. அந்த நாய்க்கு ஒரு குழந்தை, குட்டி நாய் ஒன்று இருக்கு. அந்த குட்டி நாய் என்ன பண்ணும்னா அந்த மரத்தடியிலேயே விளையாடிட்டு இருக்கும். அது குழந்தை நாயாச்சா, அதுக்கு அந்த குருவியை பார்த்து ஒரே ஆச்சரியம். அந்த குருவி கீழ விளையாடும் பொழுது, இதுவும் பக்கத்துல போகும். அப்ப அந்த குருவி பயந்து தள்ளி தள்ளி போகும். உடனே இந்த குட்டி நாய் கேட்குது, "நீ யாரு? உன் பேர் என்ன?" அப்படின்னு எல்லாம் கேட்குது. உடனே குருவி சொல்லுது, "என் பேர் குருவி. நான் மரத்துல இருக்கேன். நான் கூடு கட்டியிருக்கேன்." அப்படின்னு சொல்லி, "அங்க தான் நான் இருக்கேன்." அப்படின்னு குருவி சொல்லுச்சு. உடனே கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த குட்டி நாய்க்குட்டியும், இந்த குருவியும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. 2 பேரும் அங்கேயே விளையாடுவாங்க. அப்போ இந்த நாய்க்கு ஒரு நாள் இந்த குட்டி நாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஆ ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் அப்படின்னா, திடீர்னு இந்த குருவியானது படபடன்னு பறந்து போய் மரத்து மேல உட்காருதே. ஏன் நானும் அந்த மாதிரி மேல போய் பறந்து அந்த கலை மேல ஏன் உட்காரக்கூடாது? அது கீழ இறங்கி என் கூட விளையாடுது. அதே போல நானு மரத்து மேல அதே போல பறந்து மேல போய் அது கூட அங்க விளையாடலாம் இல்லையா? அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. உடனே அந்த குருவி கிட்ட கேட்குது, இந்த மாதிரி அ "நீ மேலேருந்து கீழ எங்கூட விளையாடுற. அதேபோல நீ மேலே இருக்கும் பொழுது மரத்து மேல, அதேபோல நானும் பறந்து மேல உட்கார்ந்து உன்கூட விளையாடலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே இந்த குருவி என்ன சொல்லுச்சு, நீயும் வரலாம்." அப்படின்னோனே, "ஆமா, அப்படி நானும் எப்படி வர்றது சொல்லு?" அப்படின்னோனே, "இதே போல நீ எனக்கு 2 கால் இருக்கு, உனக்கு 4 கால் இருக்கு இல்லையா? நீ 2 கால மேல தூக்கிக்கோ. தூக்கிட்டு பட பட படன்னு கைய நான் அங்க ரெக்கைய அடிக்கிற மாரி, நீ அந்த கைய அடிச்சீன்னா, நீ மேல வந்துரலாம்." அப்படின்னு சொல்லி குருவி சொல்லுது. இதுவும் என்ன பண்ணுது, 2 கால்ல நின்னு மீதி 2 கால படபடன்னு அடிச்சு பாக்குது. மேல போகவே முடியல. உடனே குருவி இருந்துட்டு, "ஏன் வரல மேலன்னு எனக்கும் தெரியல." அப்படின்னு குருவி மேல போய் உட்காந்துக்குச்சு. "எதுக்கு நீ உங்க அம்மாட்ட போய் கேளு." அப்படின்னு. உடனே இந்த நாய்க்குட்டியும் என்ன பண்ணுது, அம்மா கிட்ட கேட்குது. "அம்மா, அம்மா நான் இந்த மாரி குருவி மாரி மேல பறந்து போக முடியல. அ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியல." அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னு அம்மா சொல்லுச்சு. "குழந்தை, அதெல்லாம் பறவை இனம். நாமெல்லாம் விலங்கு இனம். நாமெல்லாம் பறக்க முடியாது. பறவைகள் தான் பறக்கும். நாமெல்லாம் பறக்க முடியாது." அப்படின்னோனே இந்த நாய்க்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஏன் நாம அது போல பறக்க முடியல? அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு அது. அப்ப அம்மா சொல்லுச்சு, "இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு இப்படித்தான் விதிக்கப்பட்டிருக்கு. பறவைகளுக்கு அப்படித்தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக ஒருத்தர பார்த்து இன்னொருத்தர் எனக்கு அந்த திறமை இல்லன்னு சொல்லக்கூடாது." அப்படின்னு சொன்னாலும், இந்த நாய்க்குட்டிக்கு மனசே ஆகல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தது. அந்த குருவி கிட்ட போய் சொல்லி, "இத பாரு, உன் மாதிரி எல்லாம் நான் பறக்க முடியாதாம். நாங்கலாம் விலங்கு இனமா, நீங்கலாம் பறவை இனமா? உன்கிட்ட இருக்கிற திறமை என்கிட்ட இல்ல. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்க்குட்டி பேசுது. அந்த குருவியும், "அப்படியா? ஆமா, அப்படியா உங்க அம்மா சொன்னாங்க. சரி பரவாயில்ல. அ எனக்கும் தெரியல என்னன்னு." அப்படின்னு இந்த குருவியும் பேசாம விட்டுடுச்சு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, அம்மா இப்படி சோகமா தன்னோட குழந்தை இருக்கிறத பார்த்து, "இத பாரு, நீ கவலைப்படாத. ஏதோ ஒரு நாள் உனக்கு அந்த உண்மை தெரியும். நீ கவலைப்படாத. நீ பெருசானா உனக்கு தெரிஞ்சிரும்." அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படியே போயிட்டுருக்கு நாளு. ஒரு நாள் குருவி ரொம்ப சோகமா அழுதுது இந்த நாய்க்குட்டி கிட்ட. இந்த நாய்க்குட்டி என்ன சொல்லு, "ஏன் அழற நீ?" அப்படின்னு கேட்கும் பொழுது, "இந்த மாரி நான் முட்டை வச்சிருந்தேன். அந்த 2 முட்டை வச்சிருந்தேன். என் குழந்தை வரும்னு ஆசையா இருந்தேனா, அப்போ ஒரு பூனை என்ன பண்ணிடுச்சு, இந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு." அப்படின்னு சொல்லி அழுதுது. அப்போ இந்த நாய்க்குட்டி சொல்லுச்சு, "அப்படியா?" அப்படி "எதுக்கு எங்க அம்மா கிட்ட நான் போய் சொல்றேன் இத." அப்படின்னு சொல்லி திருப்பி ஓடி வருது அம்மா கிட்ட. அம்மா கிட்ட இந்த மாரி, "அம்மா, அம்மா, இந்த மாரி குருவியோட முட்டைய பூனை சாப்பிட்டு போயிடுச்சாம்.
என்ன பண்றது? அப்படின்னு கேட்ட உடனே, அப்போ வந்து அம்மா சொல்லுச்சு, "இத பாரு, நீ அந்த குருவிகிட்ட என்ன சொல்லு அப்படின்னா, அ அந்த சமயத்துல என்ன கூப்பிடு நான் வரேன். நீ போயிட்டு உன்னால முடிஞ்ச அளவுக்கு பலமா சத்தம் போடு. அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிச்சு அம்மா. அதேபோல கொஞ்ச நாள் ஆச்சு. மறுபடியும் முட்டை வச்சது அந்த குருவி. அந்த குருவிகிட்ட இந்த நாய்க்குட்டி சொல்லிருச்சு. முன்னாடியே சொல்லியாச்சு. "இத பாரு, நீ வந்து அந்த பூனை வரும்பொழுது என்கிட்ட சொல்லு" அப்படின்னு. அதேபோல அந்த பூனை முட்டை சாப்பிட வரும்பொழுது, இந்த குருவி ஓடி வந்து நாய்க்கிட்ட சொல்லுச்சு. இந்த மாரி வருது அப்படின்னு நாய்க்குட்டிகிட்ட. உடனே இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, பூனை அந்த பக்கம் வரும்பொழுது பலமா தன்னால முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போட்டுச்சு. சத்தம் போட்ட உடனே அத பார்த்துட்டு பூனை பயந்து ஓடியே போயிடுச்சு. அதுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ உடனே அம்மாகிட்ட ஓடி வந்து சொல்லுச்சு. இந்த மாரி பூனை ஓடி போயிடுச்சும்மா, நான் குருவிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன். அப்போ அம்மா சொல்லுச்சு, "பாத்தியா, உன்கிட்ட ஒரு தனித்திறமை இருக்கு. குருவிகிட்ட ஒரு தனித்திறமை இருக்கு. இந்த ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கக்கூடிய வெவ்வேறு திறமையினால இந்த உலகத்துல வந்து பேலன்ஸா போயிட்டுருக்கு. எல்லார்கிட்டயும் ஒரு திறமை இருக்கு. எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு திறமையும் சேர்ந்து இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறது. எப்படி? பாரு, உன்னுடைய கை விரல்ல வந்து தனித்தனியான ஒரு உயரம் தானே இருக்கு. காலு, நம்முடைய கால்ல விரல்கள் இருக்கு. ஆனா ஒண்ணு சேரும் பொழுது ஒரு சக்தி வருது இல்லையா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு உயரம். ஆனா சேரும் பொழுது அதுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அதுபோல ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கு. ஆனா கம்பேரிசன் கூடாது. எனக்கு அதே போல பறக்கணும்னா நம்மளால முடியாது. அதே சமயத்துல பூனைய விரட்டணும்னா குருவினால முடியாது. ஆக ஒருவருக்கொருவர் அவங்களுடைய திறமையை வைத்து அவங்க அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கும் பொழுது தான் இந்த உலகத்துல பேலன்ஸா ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம்ங்கிறது உருவாகுது. ஆனா ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது. இத கொண்டு போய் குருவி கிட்ட சொல்லி 2 பேரும் இனிமே என்கிட்ட ஒரு திறமை இருக்கு, உன்கிட்ட ஒரு திறமை இருக்கு. உனக்கு நான் காப்பாத்துவேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவ. ஸோ நாம வந்து சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2ம் பழையபடி ஃப்ரெண்ட்ஸா சந்தோஷமா இருந்துதாம். ஸோ இந்த குட்டி கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து பாடவே வராதுங்க. பாடவே வராத எனக்கு போயி, நல்லா பாடுறவங்கள பார்த்து, எனக்கு இந்த மாரி பாட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் வாழ்க்கை வந்து வீணாயிடும். அதே போல தான் எனக்கு ஒரு திறமை இருந்துன்னா, அவங்க அது வரல அப்படின்னு மத்தவங்க நெனச்சாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையும் வீணா போயிடும். ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன திறமையாவது இருக்கு. அத நாம கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு நம்ம வளர்த்துக்கொண்டு, நம்ம தனித்திறமையோட விளங்கணும். ஆக ஒப்பிட்டு பார்த்தல் என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும், நமக்கு வேதனையும், துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆக வாழ்க்கையில நாம் நம்மள நம்பணும். நம்மகிட்ட இருக்க திறமைய கண்டுபிடிச்சு, அத நம்ம வெளிக்கொணரணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான ஒரு சிறிய வழியும் கூட, பெரிய வழியும் கூட. ஆக இதை நாம கண்டுபிடிச்சுட்டா, நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் சந்தோஷம் தான். அதனால ஒப்பிட்டு பார்க்கிறத நாம இன்னையிலிருந்து நாம நிறுத்திறலாம். மீண்டும் ஒரு நல்ல கதையோட நாம அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.